ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு சக்தி பிரியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு சட்டுன்னு ரெடி பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு தக்காளி தேவைப்படும், ஓகேவா? இந்த டிஷ்க்கு இப்போ பார்த்திங்கன்னா கடாய் நல்லா சூடானோன்னே நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயமும் நல்லா மசிகிறதுக்காக தேவையான அளவு, இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு லிட் போட்டு மூடிடுங்க. லிட் போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஒன்ஸ் வந்து நம்ம திறந்து அதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ திரும்பி அகைன் வந்து மூடி வச்சு நம்ம கிளறி விடணும் 5 மினிட்ஸ்க்கு ஒன் டைம். இந்த அளவுக்கு தக்காளி எல்லாமே தண்ணி விட்டு நல்லா கொதித்து வரும். அதை நல்லா மசிச்சு விடணும் நம்ம கொதிக்கும் போதே. அகைன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி லிட் போட்டு மூடி வச்சு வதக்கணும். இதை இந்த டிஷ்க்கு பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள், அதாவது சில்லி பவுடர், நாங்கள் யூஸ் பண்ண வந்து சக்தி சில்லி பவுடர் தனி மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணோம். நீங்களும் இந்த ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அதே ஸ்பூனால் 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிம்லலாம் வைக்க வேணாம். இது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கொதித்து வர நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை லிட் போட்டு நம்ம மூட தேவையில்லை. நல்லா கொதித்து வந்த பிறகு 1 ஸ்பூன் நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணுறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இந்த சுகர் ஆட் பண்ணுறோம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாகவும் இருக்காது, இவ்வளோ தக்காளி போட்டிருக்குமே புளிப்பாகவும் இருக்காது, அப்படிலாம் இருக்காது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, இப்போ சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து சாப்பாடு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு முட்டை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நானும் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.